செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி செல்வம் குடிச்சது உண்மை. உங்களுக்கு பயந்துகிட்டு அவர் இங்க தங்க வந்தது உண்மை, அவரை நான் தங்க வச்சதும் உண்மை. ஆனா அதையும் மீறி எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த தப்பான உறவும் இல்ல. இதுவும் உண்மை. உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எங்க அப்பா மேல சத்தியம், என்ன நம்புங்க. நான் செல்வத்தை இங்க தங்க அனுமதிச்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கும் காரணம் நீங்க தான். உங்க வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அவரை இங்க தங்கவே அனுமதிச்சேன். ஆமா, செல்வம் ஒவ்வொரு தடவையும் குடிச்சிட்டு இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கும் போதெல்லாம் நான் அவரை திட்டுவேன், விரட்டுவேன். நான் போய் எங்கேயாவது ரோட்ல படுத்துக்கிறேன், இல்லைன்னா ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குவேன். ஆனா போதையோட அர்ச்சனா முன்னாடி போய் மட்டும் நிக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்புவாரு. அப்பெல்லாம் எனக்கு மனசு கேட்காது. அவர் எங்கேயாவது போய் ரோட்லயோ இல்ல கார்லயோ தூங்குனா ஊர் என்ன பேசும்? அது உங்களுக்கு தானே அவமானம். அது மட்டும் இல்லாம எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினாருன்னா அது இன்னும் அவருக்கு சாதகமா போயிடும். அளவுக்கு அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அது வேலையும் பாதிக்கும், தொழிலையும் கெடுக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறின வாழ்க்கை பாழாயிடக்கூடாது. அட்லீஸ்ட் உங்க மேல இருக்கிற பயத்தினாலேயாவது அவர் நைட் எல்லாம் குடிச்சிட்டு காலையில நல்ல பிள்ளைய உங்ககிட்ட வந்துடுறாரு. இந்த பயத்தை அப்படியே தக்க வச்சாதான் உங்க வாழ்க்கையில நிம்மதி கெடாம இருக்கும்னு நினைச்சுதான் நான் அவரை இங்க தங்க அனுமதிச்சேன். உங்க நல்லதை யோசிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு எங்க அப்பாவை பறி கொடுத்தது மட்டும் இல்லாம உங்க முன்னாடியும் உங்க அம்மா முன்னாடியும் கெட்ட பேரோட நிக்கிறேன். இதே கெட்ட பேரை எனக்கு தாலி கட்டினவனு சொன்னா அப்ப நீங்க என் பக்கம் நின்னீங்க. உங்க அம்மா இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லிருக்காங்க, அப்பவும் நீங்க என் பக்கம் இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்களே துரோகம்னு சொல்லிட்டீங்கல்ல. இந்த பழைய சுமந்துக்கிட்டு என்னால வாழ முடியாது. எங்க அப்பா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்த இந்த வீட்லயே நானும் செத்து போயிடுறேன். அப்பவாவது என்ன நம்புவீங்களா? நிறைய பேசிட்டீங்க. நான் துரோகம் சொன்னது அவர் குடிச்சதையும் அவருக்கு இடம் கொடுத்து நீங்க இங்க தங்க வச்சதையும் தான். மத்தபடி உங்களுக்குள்ள வேற மாதிரி உறவு இருக்கிறத பத்தி நான் யோசிக்கவும் இல்ல, அப்படி சொல்லவும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை மீறி அவர் குடிச்சது துரோகம். அது எல்லாம் தெரிஞ்சு அதை நீங்க மறைச்சு வச்சது அதை விட பெரிய துரோகம். அதை கேட்டு சாவரேன்னு சொல்றீங்க. நீங்க சாக வேண்டாம் நந்தினி, நீங்க சாக வேண்டாம். இதுக்கு என்ன முடிவெடுக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணா, என்னடாச்சு? வந்து ஏன் அவ்வளவு பதட்டமா இருக்க? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. என்ன என்னடா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு. தப்பா? என்னடா சொல்ற? என்னாச்சு? அது வந்து நந்தினி மேடம் வீட்டுக்கு அண்ணி வந்திருந்தாங்க. நந்தினி அப்பா இறந்து போனதுக்கு துக்க விசாரிக்க வந்திருந்தாளா? ஆமாண்ண, நந்தினி மேடத்துக்கு அண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது நான் யதார்த்தமா நடந்த விஷயத்த சொல்லிட்டேன். நடந்த விஷயம்னா என்னடா சொல்ற? அது வந்து அது நான் வந்து என்னடா? நான் ராத்திரியில் குடிச்சிட்டு வந்து நந்தினி வீட்டில் தங்கினதும் அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயம் அர்ச்சனாக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாண்ண, அண்ணி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு. என்னடா வாசு, எந்த விஷயம் அர்ச்சனாக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சிடும். அது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. விஷயம் தெரிஞ்சதும் அண்ணி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நந்தினி மேடத்தை பார்த்து
நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஏதேதோ பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு கோவமா வர போயிட்டாங்க. அவங்க போன வேகத்தை பார்த்தா ஏதோ தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயமாயிடுச்சு. அதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். அண்ணா, தப்பு நடந்து போச்சுண்ணே. அண்ணி ஏதாவது செஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்கள காப்பாத்துங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்கண்ணே. சரி. நீங்க நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு வாங்க, வந்து இடத்த பாருங்க, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சார், தேங்க்யூ. எங்க இந்த நைனாவை இன்னும் காணோம்? டைம் ஆச்சு, கிளம்புவோம். ராஸ்கல், என்கிட்டயே வேலை காட்டுறியா? எங்கடா என் பணம்? எங்கடா அந்த சிப்? டெல் மீ. சார் சார் என்ன சார் சொல்றீங்க? எந்த சிப்பு? எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் சார் 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 எனக்கு ராஸ்கல், டோன்ட் லை டு மீ. அந்த கிழமை எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லிட்டான். 2 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு சிப்பையும் தராம தங்க முட்டை விடுற வாத்து மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா ராஸ்கல்? வேர்ஸ் மை மணி மேன்? வேர்ஸ் தி சார் மணி? சார் சார் 2 கோடி ரூபாய் இருந்தா நான் ஏன் சார் இப்படி இருக்கேன்? சார் நீங்களே பாத்தீங்கல்ல, என் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம அந்த ஹவுஸ் ஓனர் கல்வி என் வீட்டு வாசல்ல வந்து கத்துனது. சார் அந்த கிழமை ஏதோ அடி தாங்க முடியாம உளறான் சார். ஏய் சேகரு, நடிக்காதடா. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். சிப்பையும் பணத்தையும் கொடுத்துரு, இல்லைன்னா கொன்னுடுவாங்கடா. ஏய் கிழவா, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்ன மாட்டி விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? சார் அந்த கிழவனை நம்பாதீங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவன் தான் சார். பொய் சொல்றான் ஐயா. வயசான காலத்துல என்னால இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா ஐயா? என்ன நம்புங்க ஐயா. பணமும் சிப்பும் அவங்கிட்ட தான் இருக்கு. ஸ்ரீதர் சார், இவனை இப்படிலாம் கேட்டா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். நேரம் வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்டாட்டி தூக்கிட்டு வாங்க. ஓகே சார். அதுக்கப்புறமா உண்மை வரலன்னா அவன் பொண்டாட்டியோட உயிர் பிரிட்டான். சார் 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 என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க சார். அப்போ உண்மையை சொல்லு. என் மொபைல் ஃபோனுக்கு SMS, MMS, ப்ளூடூத் மெசேஜ் அனுப்பிச்சது நீ தானே? ஆமாம் சார், ஆனால் அதை நான் பிளான் பண்ணி பண்ணலை. ஒரு நாள் நான் மழைய படம் எடுத்துட்டு இருந்தேன், அப்போ அது தற்செயலாக நடந்து போச்சு சார். நீ ஷூட் பண்ணது வேணா தற்செயலாக இருக்கலாம், ஆனால் என்ன பிளாக்மெயில் பண்ணது, 2 கோடி ரூபா பணத்தை வாங்கினது, சிப்பு தராம ஏமாத்துறது, இதெல்லாம் பிளான் பண்ணது தானே? சார், இவன் நம்மளை விட பெரிய கேடி சார். 2 கோடி ரூபாய் பணத்தை கையில வச்சுட்டு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு சார் ஒரு நாள் ஃபுல்லா அலைய விட்டுருக்கான். உடவுடா சார் இவன். ஸ்ரீதர், லீவ் ஹிம், லீவ் ஹிம். டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, சிப்பும் பணமும் எங்க? டெல் மீ மேன். சார் என் வீட்டில் தான் சார் இருக்கு, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க சார். ஒழுங்கு மரியாதையா அதை எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஸ்ரீதர் சார், போற வழியில இவங்களை ஒர்க் ஷாப்ல லாக் பண்ணிட்டு போய்டுவோம். ஓகே கம் ஆன். யோ பயா. என்ன சார்? வணக்கம் சார். நில்லுங்க. என்ன உயிரோட தான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா போறீங்களா? இல்ல அர்ச்சனா, அது வந்து பேசாதீங்க. பேசி பேசி இவ்வளவு நாள் நீங்க என்ன ஏமாத்துனது போதும், நான் ஏமாத்தது போதும். இனிமேல நான் ஏமாற தயாரா இல்ல. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணமே நீங்க என்கிட்ட பொய் சொல்லி நடிச்சீங்கன்றதுக்காக தான். நீங்க பொய் சொல்லலங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்க கூட வாழவே ஆரம்பிச்சேன்.
அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்ப கொஞ்ச நாளே என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொய் சொன்னதுக்கே அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போனவளுக்கு இன்னைக்கு எத்தனை பொய் சொன்னாலும் எத்தனை விதமா ஏமாத்தினாலும் போறதுக்கு நாதி இல்ல. நம்ம மேல இருக்கிற குருட்டுத்தனமான பாசத்தினால பெத்த தாயோட உறவு கூட வேண்டான்னு தூக்கி போட்டாலேங்கிற தைரியம் தானே. எங்கேயும் போறதுக்கு நாதி இல்லாம தாங்க நான் சாக போனேன். ஆனா எல்லாரும் என்ன காப்பாத்திட்டீங்க. எதுக்காக? என்னை இப்படி உயிரோட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொல்றதுக்கா? அப்படி என்னங்க நான் பாவம் பண்ண? என்ன பெத்தவங்க கிட்டயும் கூட பிறந்தவங்க கிட்டயும் மனசு நோகுற மாதிரி நடந்திருக்க, அதுவும் உங்களுக்காக. ஆனா உங்க 2 பேரோட முகமும் லேசா வாடுற அளவு கூட நான் நடந்தது இல்லையே. எதுக்காக என்ன நம்ப வச்சு இப்படி ஏமாத்துறீங்க? ஏற்கனவே நான் சொல்லி அனுப்புறதுக்கு அப்புறமும் நீங்க குடிச்சீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் விஷத்தை குடிச்சேன். இப்போ சத்தியத்தை மீறி நீங்க திரும்பவும் குடிச்சிருக்கீங்கன்னா என் உயிர் உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா போச்சு. என் உயிரை விட உங்களுக்கு உங்க குடிதான் முக்கியம், அப்படிதானே? ஐயோ அர்ச்சனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. நீங்க இல்லன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை நிரூபிச்சிட்டீங்களா? நான் செத்து ஒழியணுங்கிற முடிவோட தான் இங்க வந்தேன். ஆனா என்னை எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பண்ண பாவத்துக்காக என் வயித்துல வளர குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதனாலதான் நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். என்ன வாழவும் விடாம சாகவும் விடாம ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? எப்படிங்க நீங்க இந்த அளவுக்கு மாறுனீங்க? மூச்சுக்கு 300 தடவை அர்ச்சனா அர்ச்சனான்னு நான் தான் உலகம் நான் தான் எல்லாம் இருந்தீங்களே. இப்ப என்ன விட உங்களுக்கு குடி முக்கியமா போச்சா? என் மேல உண்மையான பாசத்தோட உயிரா இருந்திருந்தீங்கன்னா நேத்து பழகின குடிய உங்களால விட்டு எறிஞ்சிருக்க முடியாதா? விட முடியலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என் மேல உண்மையான பாசம் இல்ல. அன்பு அக்கறை எல்லாமே மாறி போச்சு. வறுமையில இருந்த அந்யோன்யம் வசதி வாய்ப்பு வந்த உடனே எப்படி போச்சு? காசு பணம் வந்துட்டா பொண்டாட்டி மேல இருக்கிற பிரியம் கூட போயிடுமா? நீங்க தொழில நல்லா வரணும், மேலும் மேலும் முன்னேறணும்னு 4 கிழமைன்னு எத்தனை விரதம் எத்தனை பூஜை எத்தனை கோயில்னு ஏறி இறங்கி இருப்பேன். ஆனா அதே தொழில காரணம் காட்டி எத்தனை ராத்திரி அவ வீட்டுல தங்கி இருக்கீங்க. கடைசியில என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. நான் பண்ணது அத்தனையும் வீணா போச்சே. தங்க கூண்டுக்குள்ள கிளியை அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி என்ன சுத்தி நிறைய காசு பணம் இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இல்லைங்க. ஏற்கனவே இத நான் உங்ககிட்ட சொன்ன போது இனிமே நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணீங்க. சத்தியம் பண்ணிட்டு என்னை இப்படி துக்கத்துல தள்ளி விட்டீங்களே. சத்தியம் பண்ணும்போதே என்னை ஏமாத்திடலான்னு திட்டம் போட்டே சத்தியம் பண்ணீங்களா? எவ்வளவு சாமர்த்தியமா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. நீங்க வராத ஒவ்வொரு ராத்திரியும் உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சாப்பிடாம கொள்ளாம பசி மயக்கத்திலே தூங்கி இருக்க தெரியுமா? காலையில உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணியே பல்லுல படும். ஏன்னா நீங்க தான் என் உயிர். நான் நம்மளை பத்தியும் நம்ம சந்தோஷத்தை பத்தியும் மட்டும் தான் யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க உங்களை பத்தியும் உங்க சந்தோஷத்தை பத்தியும் மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க. இதுக்கு அந்த நந்தினி வேற சப்போர்ட். ஏன் இப்படி பண்ணனு கேட்டதுக்கு அவ 1000 காரணம் சொல்றா. அதே 1000 காரணம் சொல்லி உங்களை குடிக்க விடாம பண்ணிருந்தானா அவளை பாராட்டி இருக்கலாம். ஆனா உங்க துரோகத்துக்கு அவ தொட போயிருக்காளே, அத நினைச்சதாங்க என்னால தாங்கிக்க முடியல. அர்ச்சனா, தப்பெல்லாம் என் மேலதான். அதுக்காக நீ அவளை எதுவும் சொல்லாத. இப்ப சொல்ற, இனிமே நான் வேண்டாம். மறுபடியும் சத்தியம் பண்ணாதீங்க. இனிமே இதுக்காக என்ன பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அத நான் முடிக்கணும். எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன அர்ச்சனா இப்படி கேக்குற? என்ன வேணும் சொல்லு, செய்றேன். நந்தினி நம்ம கிட்ட வந்து சேரும்போது வெளிநாட்டுக்கு போறேன், அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கிறேன்னு தானே வந்தா. அவ இருந்தது போதும். முதல்ல அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைங்க. வெளிநாட்டு? என்ன அர்ச்சனா சொல்ற? உங்க 2 பேர் மேல சந்தேகப்பட்டோம் எங்க அம்மா சொன்ன மாதிரி நடந்துருமோங்கிற பயத்துல நான் இப்படி எல்லாம் பேசலங்க. இந்த பேச்சும் சந்தேகமும் மத்தவங்களுக்கு வந்துடக்கூடாது. நீங்க நான் நந்தினி நம்ம 3 பேரோட உறவுக்குள்ள ரங்கராஜன் சாரோட மறைவுக்கு அப்புறம் இப்படி ஒரு மாற்றம் வரலனா அவரோட இழப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதுக்குள்ள அர்ச்சனா, நந்தினி வெறும் ஃப்ரெண்ட் மட்டும். தெரியுங்க. பார்ட்னர், நிர்வாகத்துல ஒரு முக்கியமான ஆளு. அதுக்காக அவங்களை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு கேக்குறீங்க.
வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நந்தினி நமக்காக உழைச்சதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க. மத்தபடி வேற எதையும் என்கிட்ட கேட்காதீங்க. என் மேல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பாசம் இருந்தா இதை செய்யுங்க.